துவாரகை பார்த்த போனோம்னா காந்தாரியோட சாபத்தின் பேர்ல வந்து துவாரகை வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அந்த மகாபாரத கதையில வந்து சொல்லப்படுது. ஆனா 1983 இருந்து 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா 18 ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு S.A. ராவ் அப்படின்றவரால. அவரும் இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஒரு புத்தகமாவே இந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை வந்து எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் பேர் வந்து லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படின்ற புத்தகத்துல வந்து இந்த துவாரகை வந்து அழியவே இல்லை, இன்னுமே கடலுக்கு கீழே வந்து மூழ்கிதான் இருக்கு அப்படின்ற சான்றுகளை எடுத்துரைச்சிருக்காரு. அப்போ மகாபாரதம் வந்து நடந்திருக்கு, இந்த ஒரு சான்றல் வந்து நம்பப்படுது. மகாபாரதம் ஓகே. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து காந்தாரி வந்து உன்னுடைய இடம் வந்து அழிஞ்சு போகணும், கடலுக்குள்ள மூழ்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகா மேல தான் வந்து சாபம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடலுக்குள்ள மூழ்கினாதான் நம்ம எல்லாருமே வந்து நம்பப்படுறோம். இதுல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ சிஜிஐ டெக்னாலஜிலாம் நிறைய வந்துச்சு. ஸோ இந்த காலத்துலேயும் வந்து இந்த கடல் கடியில் நிறைய இடங்கள் வந்து பாஸ் அடைஞ்சு இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஆனால் இதை வந்து வெரிஃபை பண்ணும்போது ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த துவாரகா வந்து பிளேஸ் உள்ள அடியில் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த இமேஜ் போட்டு ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ துவாரகா கடலுக்கு அடியில் இல்லை. ஆக்சுவலாக வந்து துவாரகா கடல் கடியில் மூழ்கினதுக்கான சான்றுகள் வீடியோக்கள் எதுவுமே அஃபிஷியலாக கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.